நம்ம வீட்டில் மீன் பொரிக்க பயன்படுத்தின எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். அந்த பாத்திரத்தில் ரொம்ப மீன் வாசனையாக இருக்கும். இந்த எண்ணெயை நம்ம அப்படியே சிங்கில் ஊற்றினோம் அப்படின்னா கிச்சன் முழுக்க மீன் வாசனை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த சிங்கில் போடுற பாத்திரமெல்லாம் கூட மீன் வாசனை அடிக்கும். இந்த எண்ணெயை டைரெக்டாக சிங்கில் கொட்டக்கூடாது. இதை எப்படி க்ளீனாக டிஸ்போஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம கொஞ்சமாக மாவு யூஸ் பண்ண போகிறோம். இது வண்டு பிடிச்சி போய் எக்ஸ்பயர் ஆன மாவு. நான் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்காக எடுத்து வச்சுருக்கேன். இதிலிருந்து ஒரு கை மாவு எடுத்து அந்த எண்ணெய் மேலே தூவணும் அப்படின்னா அந்த ஆயில் எல்லாம் இந்த மாவை அப்சார்ப் பண்ணிக்கும். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு லேசாக தொடச்சா போதும், அந்த பாத்திரம் ஈஸியாக க்ளீன் ஆயிரும். இதை நம்ம இப்படி சேஃபாக டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இந்த பாத்திரத்தை எப்பயும் கழுவுற மாதிரி கழுவுனா போதும். அதில் மீன் வாசனை அடிக்கவே அடிக்காது. சிங்க்கு, கிச்சன் எல்லாம் கூட மீன் வாசனை இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க கீழே ஃபுல் வீடியோ டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.